இமாம் அஹமது பின் ஹம்பல் ஒரு பள்ளியில் வந்து இமாம் அஹமது பின் ஹம்பல் வந்து இந்த அமீர் என்ன செய்கிறார், அவர் தொழுவிக்க சொல்கிறார் இமாம் அஹமது பின் ஹம்பலுக்கு. அவர் தொழுவிச்சா இமாம் அஹமது பின் ஹம்பல் கான ஹசன் அஸ்ஸவுத், அழகான முறையில் குரலுள்ளவராக இருந்தார். அதனால் அவர் தொழுவிக்கிறார். தொழுவித்தா பள்ளி நிரம்பி வழியுது. 1-2 நாள் பார்க்குறாரு, பள்ளி நிரம்பி வழியுது. இமாம் அஹமது பின் ஹம்பல் பார்த்த உடனே சொன்னார், என்னது இது பொருத்தமானது அல்லன்றார். இது பொருத்தமானது அல்ல, உங்களுடைய மஸ்ஜிதுகளெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இங்கே வாரீங்க. இப்போ எதுக்காக? இமாம் அஹமது பின்னுடைய குரலுக்காக நீங்கள் வாரீங்க. அப்போ அந்த மஸ்ஜிது காலியாகும், இந்த ஒரே நிபந்தனை, அந்த மஸ்ஜிது காலியாகுமாக இருந்தா அல்லது அந்த மஸ்ஜித் வந்து கிரௌடு குறையமாக இருந்தா, அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம தொழுகிற இடத்துக்குள்ள நல்ல மஸ்ஜித், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிது குறையுமாக இருந்தா, குரலுக்காக வேண்டி இந்த பக்கத்துக்கு என்ன நம்ம வாரதாக இருந்தால் இது கூடாது. அங்கே குறையாது, அங்கேயும் நிறைய மக்கள் தொழுவாங்கன்றா அது பிழை கிடையாது. சரியா? அப்படி இல்லாத பட்சத்தில் இதை கூட அவர்கள் கவனம் எடுத்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, பள்ளியில் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு காரிக்கு பின்னால் தொழுகிறாங்க. அவங்களோட தொழுகிற ஒரு நோக்கமாக என்ன இருந்துச்சுன்னா, நீண்ட நேரம் தொழணும் என்று இருந்துச்சு, நல்ல குரல் உள்ள ராகத்துள்ளவர்களாக தேடி தேடி தொழுதார்கள். அப்போ ஒரு உமர்லாங்க சொல்கிறாங்க, குர்ஆனை பாட்டாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்னு சொன்னாங்க. குர்ஆனை நீங்கள் இத்தகல்துமுஹு அகானி, பாடல்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் வரலாற்றில் வரக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, யார் குர்ஆனை ஓதினாலும், குரல் வளமற்றவர் ஓதினாலும் அவர் அழுவார் அப்படின்ட்டு. வசனங்களால் தாக்கம் வரக்கூடியவராக இருந்தால் மெட்டால ராகத்தால தாக்கம் உருவதை விட ஹக்கீக்கத் அந்த யதார்த்தத்தை அவர் உணரக்கூடியவராக இருந்தார்கள். அப்போ இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஏன் கஷ்டமாகுது அப்படின்னா, நாங்கள் அதுக்கான போராட்டமே கொடுக்கல, வேறொன்றும் இல்லை. நாங்கள் அப்படி ஒரு சலஃப்களுடைய வரலாறை படிக்கிறது அல் ஹுலு ஃபில் மிசாலியா, முன்மாதிரியில் நமக்கு சாத்தியம் இல்லாத முன்மாதிரி அங்கே சொல்கிற மாதிரி நமக்கு விளங்கின உடனே அதை அப்படியே விட்டுடுறது. இதனால் நமக்கு அந்த இரவு தொழுகைகள் இப்படி பலவிதமான கஷ்டங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இரவில் செய்யக்கூடிய அந்த வணக்கங்கள், இந்த வணக்கங்களில் இப்படிப்பட்ட செய்திகளை நம்ம சலஃப்களுடைய வரலாற்றிலிருந்து என்ன செய்கிறோம் படிக்கிறோம் பார்க்கிறோம். எனவே ரமதானில் செய்யக்கூடிய அதாவது இந்த வணக்க வழிபாடுகள் என்ற பகுதியில் மேக்சிமமாக நம்ம தேடி தேடி சில வணக்க வழிபாடுகளை நம்ம செய்ய வேண்டும். அதோடு சேர்ந்து இந்த இரவு தொழுகை விஷயத்தில் பல விதமான ஒரு கவனங்களை எடுத்து, பல்வகைமையான ஒரு கவனங்களை எடுத்து நம்ம இதில் என்ன செய்யணும், முழுமையான ஒரு ஈடுபாடை காட்ட வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமதானை பொறுத்த வரைக்கும் இந்த ரமதான் நம்மை பக்குவப்படுத்தி விட்டு வெளியேறினான், நம்மளை தூய்மைப்படுத்தி விட்டு வெளியேறினான், நமது உணர்வுகளை அதாவது மிகவும் உச்சகட்டமான நிலையை வைத்து வெளியேறினாள். சில அறிஞர்கள், அல்லாஹு ஆலம், அதை நம்ம மறுக்கிறதுக்கும் இல்லை, சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொல்லப்படக்கூடிய இரவுகள் இருக்குதே, அதில் சில மக்களுக்கு அல்லாஹு தாலா மலக்குமார்களுடைய சலாத்தை கேட்க வைப்பான், மலக்குமார்களுடைய சலாமை அல்லாஹு தாலா கேட்க வைப்பான். அதுக்கு என்ன ஆதாரமாக சொல்றாங்கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சஹாபி வந்து சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே உங்களோடு இருந்தால் நாங்கள் ஈமானோடு இருக்கிறோம், வீட்டுக்கு போயிட்டா நாங்கள் கொஞ்சம் என்ன செஞ்சிடுறோம், குறைந்து விடுகிறோம். ஹசனுல் பஸர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றார் ஒரு வார்த்தையில் என்னன்னா, என்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் என் குடும்பத்தை விட எனக்கு விருப்பமானவர்கள். என்ன குடும்பத்துக்கு போனால் எனக்கு உலக ஞாபகம் வருது, என்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட வந்தால் எனக்கு மறுமை ஞாபகம் என்ன செய்யுது வருகிறது அப்படின்றாரு. இந்த மாதிரியான நிலைமையில் உங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் ஈமானோடு இருக்கிறோம், உணர்வுகள்லாம் அதிகமாக போகுது, அங்கே போன உடனே குறைதொன்ற ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்கள் என்னிடத்தில் இருப்பதை போலயே நீங்கள் அங்கேயும் இருந்தீர்கள் என்றால் லசாஃபஹத் குமுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களுக்கு முசாஃபஹா செய்திருப்பார்கள் அப்படின்னு நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா ஒருவருடைய ஈமான் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை வருகிற நேரத்தில் மலக்குமார்களுடைய ஒரு முசாஃபஹா, ஒரு சலாம் என்பது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் என்ன செய்து எங்களுக்கு சொல்றதை பார்க்கிறோம். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அவர் வந்து பவாசீர்களால் பாதிக்கப்பட்டார், மூலவியாதியால் என்ன செஞ்சாரு, பாதிக்கப்பட்டார். அதனால மிச்சம் கஷ்டப்பட்டார், 30 வருடங்களுக்கு மேலாக கஷ்டப்பட்டார். எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொன்னால், மலக்குமார்களுடைய சலாத்தை அல்லாஹு தஆலா அவருக்கு கேட்க செய்தான்னு பார்க்கிறோம். மலக்குமார்களுடைய என்னது, இன்னஹு கான யுஸல்லமு அலைஹி, மலக்குமாருடைய சலாத்தை அல்லாஹு தஆலா அவருக்கு கேட்க செய்தான் அப்படின்றத பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த சலாம்களை அவர் கேட்காம ஆகிட்டார். என்னடான்னு பார்த்தால், அந்த நோயை தடுத்துக் கொள்வதற்காக அவர் என்ன செஞ்சாரு, சில மருத்துவ முறைகளை செய்திருந்தார். அதனால் அந்த சலாம் என்ன செஞ்சது இல்லாம போச்சு. அப்படின்னு செஞ்சது பாவம்னு அர்த்தம் அல்ல, உச்சகட்ட பொறுமை ஒன்று இருக்குதே, அந்த பொறுமை அவருக்கு என்ன செஞ்சது குறைஞ்ச. அதுக்கு பின்னால் அவர் விட்டு விட்டால் சலாம் மீண்டும் மறுபடியும் என்ன கேட்க ஆரம்பித்துன்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் ஒரு நல்ல உணர்வை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் அவனுக்கே தெரியும். முதலாவது சாட்சி, பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா,
தனக்கே மனிதன் சாட்சியாக இருப்பான், நான் உண்மையிலே இந்த ரமலானை ஒழுங்காக பயன்படுத்தினா இல்லையா, முழுமையான இரவுகளில் தொழுதனா இல்லையா, என்னுடைய தனிமையும் இறைவனோடு அந்த முஹாசபாம் எப்படி இருந்தது என்றெல்லாம் அவனுக்கு என்ன செஞ்சிடும், அவனுக்கு தெரிய வரும், அவனுக்கு புரிய வரும். பல சலஃப் அறிஞர்களுடைய செய்திகளை பார்க்குறோம். ரமலானுடைய விடிவில், ரமலான் முடிஞ்சு பெருநாளுடைய காலையில் சந்தோஷமான நாளிலும் அவங்களுடைய முகத்தில் கவலைகள் தெரியும். அப்போது இந்த சந்தோஷமான நாளில் நீங்கள் கவலையாக இருக்கிறீங்களேன்னு கேட்கப்பட்டால் அவர்கள் சொன்ன பதில்கள் என்னடா, இது சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள்னு எனக்கு தெரியும், ஆனாலும் 30 நாளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்ற கவலையே என்ன செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தது என்று அந்த சந்தோஷமாக இருக்க வேண்டும்னு ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த கவலையுடைய நியாயத்தையும் என்ன செய்கிறாங்க, சொல்லக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது நமக்கு இருக்க வேண்டும். இந்த ஒரு போராட்டம், இந்த முஹாசபா, இந்த மாதிரியான ஒரு தயார் நிலை இந்த ரமதானில் நமக்கு என்ன செய்ய வேண்டும், நிறைய வர வேண்டும். இப்படியான எண்ணங்களோடு நம்ம போவோம் என்று சொன்னான். இப்படியான எண்ணங்களோடு போவோம் என்றால் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வது போல அந்த நல்ல மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், எந்த ஒரு சிறப்பையும் விட்டு விட மாட்டார். நான் இந்த சிறப்பை செஞ்சுக்கிறேன், எனக்கு இது தேவையில்லைன்னு விட மாட்டாங்க. எல்லா சிறப்புகளையும் தேடி 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 செய்வார்கள். எந்த ஒரு சின்ன ஒரு பாவத்திலே நான் இவ்வளோ பெரிய பாவத்தை விட்டிருக்கிறேனே என்று அலட்சியமாக இருக்க மாட்டார்கள். எல்லா பாவத்தையும் விடுவதற்கான முயற்சி எடுப்பார்கள். எங்கே அவர்கள் பலகீனப்பட்டு விடுகிறார்களோ அங்கே அவர்களது நீயத்தை அவர்களை காப்பாற்றும் என்றார். அப்படின்னா என்ன, இதுலையும் மேக்சிமமான முயற்சி எடுப்பாங்க, இதுலையும் மேக்சிமமான முயற்சி எடுப்பாங்க. எங்கே பலகீனப்பட்டுறாங்களோ அங்கே அவங்களுடைய உண்மையான தூய்மையான எண்ணம் இருந்துச்சே அது அவர்களை காப்பாற்றும். அப்படின்னு அந்த நன்மை என்ன செஞ்சிடும், அவருக்கு எழுதின உண்மையாக இருந்தார். ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களோட உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா அறிந்தவனாக இருக்கிறான் என்று. எனவே அன்புள்ள சகோதரர்களே, முழுமையான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். இமாம் அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எத்தனையோ சின்ன சின்ன அமல்கள் எண்ணங்கள் பெரிதாக்கிவிடும், எத்தனையோ பெரிய பெரிய அமல்கள் எண்ணங்கள் என்ன செஞ்சிடும், அதை சிறிதாக்கிவிடும். நீங்கள் செஞ்ச சின்ன அமலாய்க்கலாம், ஆனால் நீங்கள் படுகின்ற வலி, வேதனை, அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுதல், இவைகளெல்லாம் அந்த அமலை என்ன செஞ்சிடும், உங்களுக்கு பெரிய நன்மையாக நியத்துக்களால் கொண்டு வந்து சேர்த்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை புரிந்து, அதனுடைய புனிதத்தை புரிந்து, அதனுடைய சிறப்புகளை புரிந்து, இன்னும் உள்ள செய்திகளை வைத்து மனதை தயார்படுத்தக்கூடிய தொடர்கள் எடுக்கப்பட்டு நமது உள்ளத்தை வலுப்படுத்தி அந்த ரமலானுக்குள்ள அந்த ஒரு அழகிய சுமையோடு நம்ம நுழைந்து அது சுகமான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தருவதற்கு தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.